ஓகே, இப்போ நாம் ரெஸ்பான்ஸ் ஆஃப் எல்டிஐ சிஸ்டம்ஸ் அதில் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஒன்று நாம் பார்க்க போகிறோம். ரெஸ்பான்ஸ் ஆஃப் எல்டிஐ சிஸ்டம் உங்களுக்கு தெரியும், y of z equal to h of z into x of z. ஓகே, உங்களுக்கு ஒரு முக்கியமான நேச்சுரலாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு ஃபேக்ட் என்னன்னு சொன்னால், எக்ஸ் ஆஃப் இசட், அதாவது இசட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்பவுமே ஒரு நியூமரேட்டர் ஒரு டினாமினேட்டர் இப்படி இருக்கும். அதனால் இந்த கான்செப்டை அடிப்படையாக வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், எக்ஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு என் ஆஃப் இசட் பை கியூ ஆஃப் இசட் அப்படின்னு வச்சுருக்கிறேன். எக்ஸ் ஆஃப் இசட்டுங்கிறது இன்புட் சீக்வன்ஸ், நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரெஸ்பான்ஸ் ஆஃப் ரேஷனல் எல்டிஐ சிஸ்டம்ஸ். ஓகே, நாம் அஸ்யூம் பண்ணிக்கலாம் எக்ஸ் ஆஃப் இசட்டுக்கு ஒரு நியூமரேட்டர் ஒரு டினாமினேட்டர், அதே போல் சிஸ்டமுக்கு ஒரு நியூமரேட்டர் ஒரு டினாமினேட்டர், ரைட்? அப்படின்னு சொன்னால் ரெஸ்பான்ஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். therefore ரெஸ்பான்ஸ் y of z ஈக்குவல் டு நீங்கள் என்ன சொல்லலாம் பாருங்கள், h of z into x of z. இது உங்களுக்கு நேச்சுரலாகவே தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். ஓகே, h of zக்கு பதிலாக நாம் என்ன பண்ணலாம், b of z by a of z அப்படிங்கிறத போட்டுக்கலாம். x of zக்கு பதிலாக n of z by q of z அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. இப்போது இந்த y of z இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஓகே, இது நம்மளுக்கு நேச்சுரலாகவே தெரியும், ரேஷியோ ஆஃப் ஒரு நியூமரேட்டர் ஒரு டினாமினேட்டர், ரைட்? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ரெண்டையும் நான் என்ன பண்ணுறேன், தனித்தனியாக பார்ஷியல் ஃப்ராக்ஷனுக்கு உட்படுத்துகிறேன். இதுக்கு தனியாக இதுக்கு தனியாக. ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட் ஒரு நியூமரேட்டர் கோஎஃபிஷியன்ட் டேர்ம் பை டினாமினேட்டர் இருக்கும், அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். therefore அதாவது ஒரு கோஎஃபிஷியன்ட் டேர்ம் மேலே இருக்கும் டிவைடட் பை அதனோட ஃபேக்டர்ஸ். நீங்கள் இந்த டினாமினேட்டரில் உரிய ஃபேக்டரைஸ் பண்ணி இந்த டினாமினேட்டரை ஃபேக்டரைஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த ஃபேக்டரை ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போட்டு எழுதிட்டு வந்திருந்திருப்பீங்க. இதுதான் பார்ஷியல் ஃப்ராக்ஷன். ஓகே, அப்போது ஒரு இதனோட ஃபேக்டர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம கோஎஃபிஷியன்ட் ஃபேக்டர்ஸ். ஆனால் ஒரு ஃபேக்டர் இருக்குமா ரெண்டு ஃபேக்டர் இருக்குமா அதெல்லாம் நமக்கு தெரியாது, அது டிபெண்ட்ஸ் ஆன் தி டிகிரி ஆஃப் த டினாமினேட்டர், அந்த ஆர்டர்னு சொல்லுவோம் இல்லையா அது. ஓகே, அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஜென்ரல் ஃபார்மேட்டில் நான் எப்படி சார் எழுதலாம், y of z ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் k is ranging from 1 to m, ஒரு கேபிட்டல் நம்பர் m. பாருங்க, இது ak டிவைடட் பை 1 மைனஸ் pk z மைனஸ் 1 இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். அதாவது இங்கே m நம்பர் ஆஃப் போல்ஸ், அதாவது இந்த டினாமினேட்டரோட நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் mன்னு சொன்னால் நான் 1லிருந்து m வரைக்கும் போகிறேன். இதை இந்த கோஎஃபிஷியன்ட் பை ஃபேக்டர்ஸ்னு எழுதுகிறோம் இல்லையா, அதை எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்கோ அத்தனைன்னு எழுதுறதுக்காக அந்த நம்பர் பை ak அப்படின்னா உங்களுக்கு தெரியுது k வந்து 1லிருந்து m வரைக்கும் போகுது. ஓகே, 1 மைனஸ் pk இன்ட்டு z மைனஸ் pkங்கிறது இந்த ஃபேக்டர்ஸ் போல்ஸ், m நம்பர் ஆஃப் போல்ஸ்னு இந்த ஃபேக்டர்ஸை நீங்கள் போல்ஸ்னு கூட சொல்லிக்கலாம், அந்த ஆக்சுவல் போலோட நம்பர் தான் இது. ஓகே, இதை நான் போட்டாச்சுது. அடுத்து இதையும் எழுதிக்கலாம், சம்மேஷன் ஆஃப் பாருங்கள் k இஸ் ரேஞ்சிங் ஃப்ரம் 1 to n, நீங்கள் எம்முக்கு பதிலாக அடுத்து இதுவும் 1லிருந்து n வரைக்கும், அதாவது n நம்பர் ஆஃப் போல்ஸ் இந்த ஃபேக்டருக்கு இருக்குது. therefore இதை நான் qk டிவைடட் பை 1 மைனஸ் qk z மைனஸ் 1 இப்படி கூட எழுதிக்கிட்டேன். ஓகே, இதுதான் நமக்கு y of z இந்த ஃபேக்டர் பண்ணும்போது. ஸோ இந்த ஃபேக்டரைஸ் பண்ணும்போது உங்களுக்கு, அதாவது பார்ஷியல் ஃப்ராக்ஷனுக்கு உட்படுத்தினா எல்லாமே ப்ளஸில் தான் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். நம்ம ஃபேக்டர்ஸ் இருந்ததுன்னா இந்த முதல் ஃபேக்டர் ப்ளஸ் அடுத்த ஃபேக்டர் இப்படி தான் கொண்டு போய்கிட்டு இருப்பீங்க, அதனால தான் நாங்கள் ப்ளஸ் போட்டிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி வரும் அப்படிங்கிறது தெரியுது நமக்கு
நேச்சுரலாகவே இந்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸில் நமக்கு இந்த மாதிரி தான் வரும் அப்படிங்கிறத நம்மளால் அடையாளப்படுத்த முடியுது, தெரிஞ்சுக்கிட முடியுது. இந்த செக்ஷனுக்கு பேர் நேச்சுரல் ரெஸ்பான்ஸ்னு பேர். இந்த செக்ஷனுக்கு பேர் ஃபோர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ்னு பேர். இதுதான் y of n. இதுக்கு நீங்கள் இன்வர்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் கிடைக்கக்கூடிய y of n will be called natural response due to this factor. அதாவது சிஸ்டம்க்கு உரிய ரெஸ்பான்ஸ் அண்ட் இன்புட்டுக்குரிய ரெஸ்பான்ஸை வந்து ஃபோர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ். நீங்கள் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம், நேச்சுரல் அண்ட் ஃபோர்ஸ்ட். ஸோ இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ரைட், பாருங்கள், நாம் காசாலிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டிக்கான கண்டிஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இசட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூலமாக இதை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி காசாலிட்டிக்கு நீங்கள் 2 செக்ஷன் பார்த்துருப்பீங்க. அதாவது ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது காசாலிட்டி. இந்த காசல் வந்து முதல்ல எப்படி கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு சொன்னால், அதாவது நீங்கள் ப்ரெசண்ட் அண்ட் பாஸ்ட் அப்படிங்கிற ஒரு லாஜிக்கில் போயிருப்பீங்க. ப்ரெசண்ட் அண்ட் பாஸ்ட் அப்படின்னு போயிருந்திருப்பீங்க. ரைட், நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொன்னால், h of n சிஸ்டம் ஈக்குவேஷன் வச்சு சொல்கிறதா இருந்தால் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் வச்சு h of n must be 0 for n less than 0. இப்போ தான் நாம் 3வது வழிக்கு வரோம். இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒரு சிஸ்டம் ஈக்குவேஷன் வச்சு நாம் காசாலிட்டியை சொல்ல முடியுமா சார், அதாவது இசட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூலமாக சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா சொல்ல முடியும். எதை வச்சு சொல்ல முடியும் சார் அப்படின்னு சொன்னால், ஆர்ஓசியை வச்சு சொல்ல முடியும். ஆர்ஓசி வச்சு என்ன சொல்லலாம், அதாவது ஒரு சிஸ்டத்தோட ஆர்ஓசி எக்ஸ்டீரியர் ஆஃப் யூனிட் சர்க்கிளாக இருந்திருந்தால், யூனிட் சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ், ஏதோ ஒரு குறிப்பிட்ட ரேடியஸ், அதாவது ஆர் must be less than infinity. அதுதான் முக்கியம். ஓகே, எக்ஸ்டீரியர் ஆஃப் யூனிட் சர்க்கிள், ஒரு யூனிட் சர்க்கிள், இந்த சர்க்கிளோட வெளிப்பகுதி மட்டும் இப்படி இருந்திருந்தால் அந்த சிக்னல் காசல் அப்படின்னு சொல்லவார். உள்பகுதி இருக்கக்கூடாது. ஓகே, ஆர்ஓசி வந்து எக்ஸ்டீரியர் ஆஃப் யூனிட் சர்க்கிளாக இருந்திருந்தால், ஒரு சிஸ்டம் ஃபங்க்ஷன், ஒரு சிஸ்டத்தோட எக்ஸ்டீரியர் ஆஃப் யூனிட் சர்க்கிள், சிஸ்டம் ஃபங்க்ஷன், அதுதான் முக்கியம். சிஸ்டம் ஃபங்க்ஷன்னா உங்களுக்கு தெரியும் என்னது, h of z. ஸோ h of zோட ஆர்ஓசி நமக்கு எக்ஸ்டீரியர் ஆஃப் யூனிட் சர்க்கிளாக இருக்கும்போது அந்த சிஸ்டம் காசல் அப்படிங்கிற முடிவுக்கு வரீங்க. நீங்கள் உங்கள் மைண்டில் வச்சுக்கிட வேண்டியது, காசாலிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு 3 வழிகள் இருக்குது. ப்ரெசன்ட், பாஸ்ட், h of n, ஆர்ஓசி மூலமாக கண்டுபிடி, இசட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர்ஓசி மூலமாக கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ 3 வழிகளில் காசாலிட்டியை கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிறதான் இதில் பாயிண்ட். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இசட் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸ்டெபிலிட்டி. ஸ்டெபிலிட்டியை எப்படிலாம் சார் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நாம் ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிச்சிருப்போம் முதல்ல, அதாவது பிபோ ஸ்டேபிளுக்கு நாம் எக்ஸ் ஆஃப் என் ஈக்குவல் டு சி இன்ட்டு டெல் ஆஃப் என் அப்படின்னு அசியூம் பண்ணி பவுண்டட் இன்புட் பவுண்டட் அவுட்புட் வர்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. மேனுவலாக நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்போது இப்படி அசியூம் பண்ணிவிட்டு பண்ணி பார்த்துருப்பீங்க. 2வது ஒரு வழி என்ன அப்படின்னு சொன்னால், சம்மேஷன் ஆஃப் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் மூலமாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. h of n, மேக்னட்யூட் ஆஃப் h of n must be less than இன்ஃபினிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. ஸோ இது அடுத்த ஒரு வழி, இது மூலமாகவும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. 3வதாக இப்போ நாம் இசட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூலமாக கண்டுபிடிக்கிறோம். இது என்ன சார் அப்படின்னு சொன்னால், இதில் 2 முக்கியமான வழிகள் இருக்குது, நம்ம பார்க்க போகிறோம். 2 முக்கியமான வழிகள் என்ன சார் அப்படின்னு கேட்டால், அதை நாம் ஒன்று ஆர்ஓசியை வச்சு சொல்கிறோம். ROC of
system function should include unit circle. நீங்கள் யூனிட் சர்க்கிளையும் அது உள்ள அடக்கி இருக்கணும். அப்படி இருந்திருந்தால் அது ஸ்டேபிள். ROC of system function should include unit circle. அது எப்படி நம்ம சொல்கிறோம்? ROC of, இப்போ பாருங்க, இதுதான் இந்த யூனிட் சர்க்கிள், இந்த இது 1, ஓகே, -1, ஓகே. இந்த யூனிட் சர்க்கிளையும் உள்ளடக்கி இருந்தால் அது ஸ்டேபிள். யூனிட் சர்க்கிள் ஒருவேளை இஃப், இப்போ பாருங்கள், மேக்னிடியூட் ஆஃப் இசட் கிரேட்டர் தேன் 2 அப்படின்னு இருந்திருந்தால் 1 இங்கே இருக்குது, கண்டிப்பாக 2 இதுக்கு மேலே தான் இருக்கணும். அப்போ இது 2, இது -2. ஸோ பாருங்கள், ROC இப்படி இருக்கு, இது அன்ஸ்டேபிள். ஏன்னா யூனிட் சர்க்கிளை உள்ள அடக்கலை, யூனிட் சர்க்கிளுக்கு வெளியே போயிடுச்சு. பதிலாக இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் யூனிட் சர்க்கிள். இப்போ மேக்னிடியூட் ஆஃப் இசட் ஷுட் பி லெஸ் தேன் 2 இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. 2க்கு உள் பக்கத்தில் அப்படின்னு சொன்னால் இது 2. ஸோ 2க்கு கீழே அப்படிங்கும்போது இது ஃபுல்லாக அடங்கிறது. பாருங்கள், இப்போது யூனிட் சர்க்கிளுக்கு உள்ளே வந்தாச்சு. ஸோ இது பிபோ ஸ்டேபிள் அப்படிங்கிற கண்டிஷன், அதாவது பவுண்டட் இன்புட் பவுண்டட் அவுட்புட் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு வந்துடும். ஓகே, ஸோ பிபோ ஸ்டேபிளுக்கு நம்பர் 1 நாம் எப்படி செக் பண்ணியிருக்கோம். நம்பர் 2 என்ன சார் செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அடுத்து ஒரு முக்கியமான கண்டிஷன். இதெல்லாம் இந்த ஸ்டெபிலிட்டிக்குரிய இந்த கண்டிஷன்ஸை வந்து மறக்கவே மறந்துடாதீங்க. இந்த 3 தெளிவாக இருக்கட்டும். ஓகே, இதை நான் சுருக்கமாக எழுதியிருக்கேன். நீங்கள் இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது யூனிட் 1ல் செக் பண்ணி பாருங்கள். நோட்ஸில் நம்ம அங்கேயும் வீடியோவில் விளக்கியிருக்கோம். பட் நீங்களும் எடுத்து மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள். இப்போது 2வது கண்டிஷன் அந்த இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நோட் பண்ணுங்கள். அதாவது போல்ஸ் ஆஃப் H of Z must be inside the unit circle. Must be inside the unit circle. ஸோ அப்படி இருந்திருந்தால் நாம் பிபோ ஸ்டேபிள் சொல்லலாம். போல்ஸ் ஆஃப் H of Z must be inside the unit circle. அப்படி இருக்கணும். நீங்கள் 2 வழியில் செக் பண்ணுறீங்க. சிஸ்டம் ROCயை வச்சு செக் பண்ணி பார்த்தாலும் பார்க்கலாம், இல்லை போல்ஸ் தெரிஞ்சிட்டுன்னா அந்த போல்ஸை வச்சு கூட நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம போல்ஸை வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த போல்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 2 போல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. Z = 0.5, Z = 0.3. பாருங்கள், இந்த ரெண்டுமே எங்கே வந்துச்சு? <1. இந்த ரெண்டுமே <1, அதான் யூனிட் சர்க்கிள் உள்பகுதிக்குள்ளே தான் கிடக்கும். ஸோ கண்டிப்பாக இது ஸ்டேபிள் அப்படின்னு சொல்ல வரோம். ஸோ யூனிட் சர்க்கிளுக்கு உள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஸோ நாம் ஸ்டெபிலிட்டிக்கு எந்த வழியிலலாம் போய் செக் பண்ணி பார்க்குறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ போல்ஸ் ஆஃப் த H of Z must be inside the unit circle. ROC இருந்திருந்தால் அது அந்த யூனிட் சர்க்கிளையும் உள்ளடக்கி இருக்கணும். சரியா? அடுத்தது இந்த வழியில் இது ரெண்டும் வேறு, இது இசட் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குரிய வழி. ஓகே, நாம் ஸ்டெபிலிட்டியை செக் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டோம், காசாலிட்டி செக் பண்ணுறது எப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ நாம் என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் செக்ஷனுக்கு போகலாம். ஆனால் கொஸ்டின் ஆன்சர் செக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாம் செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆனால் செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் அப்படிங்கிறத நாம் பெரிய அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறதுக்கு இல்லை, பட் நீங்கள் அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டது நல்லது. எனிவே நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டதெல்லாம் நீங்கள் இந்த நோட்ஸை வச்சு தெளிவாக படிங்க. நான் உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த நோட்ஸை வச்சு ரொம்ப தெளிவாக படிங்க. இப்போது இதை நீங்கள் கவனிக்கும் போது அது கையில் வச்சுக்கிட்டு கவனிச்சிருந்தா தான் உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும். இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், நீங்கள் இந்த நோட்ஸை வச்சு ரொம்ப தெளிவாக படிங்க, கையில் வச்சுக்கிட்டு படிங்க. நான் சில சின்ன சின்ன பாயிண்ட்ஸை மிஸ் பண்ணியிருக்கலாம், அதை நீங்கள் நோட்ஸில் அது இன்க்ளூட் ஆகியிருந்திருக்கும். ஸோ வரி பை வரியாக ஒவ்வொரு வரியாக விடாமல் படித்து நீங்கள் அதை
புரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் அந்த நோட்ஸில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது எல்லாமே பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை அனலைஸ் பண்ணி என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்திருக்கோம். அதை மட்டும் எடுத்ததுனால நீங்கள் இதை கம்ப்ளீட்டாக மைண்டில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, நாம் நெக்ஸ்ட் மூவ் ஆகலாம். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ செகண்ட் ஆர்டர் சிஸ்டத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஸ்டெபிலிட்டியை மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம், வேறு எதுவும் பார்க்க போகிறது இல்லை, ஸ்டெபிலிட்டியை மட்டும். ஓகே, நாம் ஒரு செகண்ட் ஆர்டர் சிஸ்டத்தை அசியூம் பண்ணுவோம். இது செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறத இதோ இந்த ஃபேக்டரில் இதை நான் கண்டுபிடிக்கிறேன். தேர்ஃபோர் இதுக்கு இசட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்தோம்னு சொன்னால் நான் y ஆஃப் இசட் மைனஸ் a1 பாருங்கள் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவீங்க, டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி. இசட் மைனஸ் 1 y ஆஃப் இசட் மைனஸ் a2 இசட் மைனஸ் 2 y ஆஃப் இசட் ப்ளஸ் b0 x ஆஃப் இசட். ஓகே பாருங்கள், y ஆஃப் இசட் மைனஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக a1 இசட் மைனஸ் 1 இசட் y ஆஃப் இசட் plus a2 z minus 2 y of z equal to b0 x of z. எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். therefore y of z பாருங்கள் வெளியே காமனாக எடுத்துக்கோங்க, 1 plus a1 z minus 1 plus a2 z minus 2 equal to b0 x of z. ஓகே, நமக்கு இப்போது என்ன தேவை அப்படின்னு சொன்னால் y ஆஃப் இசட் பை எக்ஸ் ஆஃப் இசட், அதாவது சிஸ்டம் ஈக்குவேஷன் தேவை. ஸோ இதை இங்கே கொண்டு வந்துருங்க, y ஆஃப் இசட் அங்கே. தேர்ஃபோர் b0 அப்படியே இருக்கட்டும் அங்கே பக்கம், டிவைடட் பை 1 ப்ளஸ் a1 இசட் மைனஸ் 1 a2 இசட் மைனஸ் 2. ஓகே, நான் இதை கொஞ்சம் பாருங்கள், இசட் மைனஸ் 2 கொண்டு இசட் ஸ்கொயரை வச்சு மேலே கீழே பெருக்கணும்னு சொன்னால் என்ன கிடச்சிரும், b0 இசட் ஸ்கொயர் டிவைடட் பை பாருங்கள் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் a1 இசட் ப்ளஸ் a2ன்னு இருக்கும். இப்போ உங்களுக்கு கண்ட்ரோல் சிஸ்டம் மாதிரியான ஒரு செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் கிடைக்குதா? ஓகே ரைட், இந்த பாருங்கள் இதான், அதனால தான் இதை செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் அப்படின்னு சொன்னோம். ஓகே, இந்த செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் அப்படிங்கிறத நாம் இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம். பாருங்கள், நீங்கள் b0 இசட் ஸ்கொயர் பை இசட் ஸ்கொயர் ப்ளஸ் a1 இசட் a2 அப்படின்னு கிடச்சாச்சு. இப்போ ax ஸ்கொயர் ப்ளஸ் bz ப்ளஸ் c அப்படிங்கிற மாதிரி இது நம்மளுக்கான ஒரு ஃபார்முலாவில் இருக்குது. ஓகே, இப்போ இந்த டினாமினேட்டரோட ஃபேக்டர்ஸ் ரூட்ஸ் இதுதான் அந்த சிஸ்டத்தை பற்றின கேரக்டரை நிர்ணயம் பண்ண போகுது, முடிவு பண்ண போகுது. ஓகே, அப்படின்னு சொன்னால் ஸ்டெபிலிட்டியும் அதுதான் முடிவு பண்ண போகுது. ஸோ ஸ்டெபிலிட்டிக்கான கண்டிஷன் என்ன சார், இதை வச்சு சொல்லிட முடியுமா? கண்டிஷன் ஃபார் ஸ்டெபிலிட்டி பாருங்கள், நீங்கள் இந்த a1 a2 இதை வச்சு சொல்லிடலாம். கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னு கேட்டால், magnitude of a2, அதாவது இந்த கோஎஃபிஷியன்ட் magnitude of a2 must be equal to p1 p2 must be less than 1. பாருங்க, கண்டிஷன் நம்பர் 1, a2 அப்படிங்கிற இந்த குவான்டிட்டி இந்த கோஎஃபிஷியன்ட்டோட மேக்னிடியூட் யாருக்கு ஈக்குவலாக இருக்கணுமா, p1. இந்த டினாமினேட்டருக்கு போல்ஸ் கண்டுபிடிப்போம், கண்டிப்பாக இதுக்கு போல்ஸ் இருக்கும் அப்படிதானா, அதாவது அதனோட ரூட்ஸ் அதுதான் போல்ஸ். இந்த போல்ஸ் செகண்ட் ஆர்டருங்கிறதுனால போல் 1 போல் 2, இந்த ரெண்டு போலோட தனித்தனியான மேக்னிடியூடை பெருக்கி வந்தது லெஸ் தென் 1 இருந்திருந்தா கண்டிப்பாக அது ஸ்டேபிள். அடுத்து இன்னொரு கண்டிஷன் இருக்குது, a1 magnitude must be less than 1 plus a2, 1 plus a2 பாருங்க இப்படியும் இருக்கணும். ஸோ a1 அடுத்த கோஎஃபிஷியன்ட் a1 வச்சு முடிவெடுக்கிறாங்க. a1 அதனோட மேக்னிடியூட் 1 plus a2 அதனோட மேக்னிடியூட் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இதை விட இது குறைவாக இருக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட்டையும் நம்ம இந்த ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டுன்னு சொன்னால் இந்த கொடுக்கப்பட்ட சிஸ்டம், அதாவது இந்த சிஸ்டம் இது வந்து h of z உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த h of z ஸ்டேபிள், அதர்வைஸ் அன்ஸ்டேபிள். ஓகே, செகண்ட் ஆர்டர் சிஸ்டத்தில் இது வரைக்கும் நாம் பார்த்தா போதும். இன்னொரு ஸ்டெபிலிட்டி ட்ரையாங்கிள்னு இருக்குது, அதெல்லாம் நீங்கள் நோட்ஸில் கொஞ்சம் பார்த்து அது என்னென்னு தெரிஞ்சுக்கிடுங்க, ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. ஓகே, நாம் இப்போ நம்ம கொஸ்டின் ஆன்சர் செக்ஷனுக்கு போகலாம்.